இந்த வீடியோவில் நம்ம வந்து டைசம்ஸ்லாம் பார்க்கலாங்க. லாஜிக்கல் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஓகேங்களா. இதில் டைஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்ற ஸ்டாண்டர்டைஸு நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னு இருக்குங்க. ஸ்டாண்டர்டு டைஸ்னால் என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 7 வரணும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறல ஸ்டாண்டர்டைஸ், அந்த மாதிரி இல்லாதது எல்லாமே நான் ஸ்டாண்டர்டைஸ் ஓகேங்களா. இப்போ நான் சம் வரும்போது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் சம் பாருங்கள். விச் கலர் இஸ் அன் ஆப்போசிட் டு த பிளேன் ஹேவிங் த ப்ளூ கலர் ஓகேங்களா. ப்ளூ கலருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் 2 எடுத்துக்கலாம். இதில் காமனாக இருக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் ரெட் இருக்குது, இங்கேயும் ரெட் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளூ இருக்குது, இங்கேயும் ப்ளூ இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனும் ஆரஞ்சு தான் ஆப்போசிட் கலரில் வரும் சரிங்களா. க்ரீனும் ஆரஞ்சும் ஆப்போசிட் கலரில் வரும். ஆனால் அவங்க ப்ளூ கலர் கேட்குறாங்க. அப்போது இது 2 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் க்ரீன் இருக்குது, இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம். பர்பிள் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லோ இது 2 தாங்க ஆப்போசிட்டு. அப்போ அவங்க ப்ளூக்கு தான் கேட்குறாங்க. அப்போ ப்ளூக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ தான் ஓகேங்களா. இந்த சம் பாருங்கள், ஹவு மெனி டாட்ஸ் லை ஆப்போசிட் டு 2 டாட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் வந்து 7 வரணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேயே 6 7ஸ்னு வந்திருக்கு. ஸோ இது போன சம் மாதிரியே போடலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இது 2 கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ மீதி இருக்கிறத நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதணும். இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதணும்னா ஃபஸ்ட்டில் 4 பாயிண்ட் இருக்குது. கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதிங்கன்னா அடுத்து 2 பாயிண்ட்டு. சரி, இதுவும் அதே மாதிரி தான். இதில் பார்த்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதிங்கன்னா முதல்ல 1 அப்புறம் 5 சரிங்களா. இப்போது இது 2 டாட்ஸ்க்கு இப்படி இது 1க்கு 4 ஆப்போசிட்டாக இருக்கும், 2க்கு 5 ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2க்கு ஆப்போசிட் 5 ஓகேவா. இப்படி தான் போடணும். எப்போ எது முடியுதோ காமனாக இருக்குது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கிளாக் வைஸ் எழுதிட்டு 2 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா வரது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 2க்கு ஆப்போசிட் 5. ஒருவேளை அவங்க 1க்கு கேட்டாங்கன்னா 4 ஓகேவா. இந்த சம் பாருங்கள், விச் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு பிளேன் ஆஃப் 3. 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் காமனாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், 2 கேன்சல் ஆயிடுச்சு, 5 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது 3 to 4 தான். அப்போ 3க்கு ஆப்போசிட் 4 இருக்கிறதே 3 தான், அதுக்கு ஆப்போசிட் 4 கிளியரா. அது இல்லாமல் நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ்னாவே எப்பயுமே மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு 7 வரலன்னா ஆப்போசிட் சைடு தான் 7 இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு எப்பயுமே வந்து 3க்கு 4 தான் வரும். 7 வருதுங்களா, அப்படி இல்லைன்னா 1க்கு 6 வரும் சரிங்களா. அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அதை பார்த்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சம் பாருங்கள், 4 பிக்சர்ஸ் ஆஃப் எ கியூப் ஆர் கிவன் பிலோ விச் நம்பர் இஸ் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு 3. 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி தாங்க, காமனாக இருக்கலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 5 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம், 6 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அப்போது 4க்கு 3 ஆப்போசிட்டு, 3க்கு 4 ஆப்போசிட்டு. அது இல்லாமல் இது ஸ்டாண்டர்டைஸாக இருந்தாலும் நான் சொல்லியிருக்கீங்களா, 1க்கு இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்டைஸ்னாவே 1க்கு 6 வரும், இப்போ தான் 7 வருமா. அப்புறம் 3க்கு 4 வரும், அது 7 இல்லைனா 2க்கு 5 வரும். ஸ்டாண்டர்டைஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அது பார்க்கும்போது அப்போது இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு 3க்கு 4 வந்திருக்கு ஓகேவா. கிளியரா. இதே சம்மில் பாருங்கள், கேட்காததுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இதில் பாருங்களேன், இந்த அடுத்த 2ல் பாருங்களேன், 1 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2க்கு 5 வந்திருக்கு பாருங்கள். 2 ஆட் பண்ணால் 7 வருதுங்களா. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்லாம் இப்படி தான் வரும். ஸ்டாண்டர்டைஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அட்ஜசன்ட் சைடில் 7 வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்டாண்டர்டைஸ் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், எதுலேயுமே பக்கத்தில் இருக்கிறது 2யும் ஆட் பண்ணால் 7 வரல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட் பண்ணால் 7 வந்துச்சுன்னா ஸ்டாண்டர்டைஸு, பக்கத்தில் இருக்கும்போதே ஆட் பண்ணது வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ். கிளியரா. இந்த சம் பாருங்கள், வேரியஸ் பொசிஷன் ஆஃப் ஏ டைஸ் ஆர் கிவன் பிலோ வாட் வில் பி த டிஜிட் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஃபேஸ் ஹேவிங் டிஜிட் 1. ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் எந்த எண் வரக்கூடும். ஸோ இங்கே 1க்கு வந்து நீங்கள் 6ன்னு பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்டைஸ்னால் ஆப்போசிட்டில் தானே 7 வரணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த 3 இந்த 4 கூட்டினாவே 7 வருது. அப்போ இது நான் ஸ்டாண்டர்டைஸ் ஓகேவா. எந்த டைஸாக இருந்தாலும் நம்ம முன்னாடி போட்டோம் இல்லைங்களா, அந்த இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. காமனாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது 2க்குமே ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா. இந்த 2 இங்கே பாருங்கள், இந்த 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன், இந்த 2 இந்த 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். இதுலேருந்து என்ன தெரியுது, 3க்கு ஆப்போசிட் 6 ஓகேவா. ஆனால் அவங்க அது கேட்கல, 1க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போது நான் 1 3 எடுத்துக்கிறேன் சரிங்களா. 1 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேன்சல் பண்ணிட்டேன், 2 கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேவா. அப்போது 1க்கு 4 ஆப்போசிட்னு வருது ஓகேவா. அப்போ 1க்கு ஆப்போசிட் 4. கிளியரா. தேங்க்யூ.